வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களின் கூட்டு பங்கேற்பால் வளர்ச்சியடைந்த இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டம் குறித்து பிரதமர் மோடி புகழாரம். பெண்களுக்கான சேவை இடங்களில் பெண் காவலர்களை நியமிக்க முடிவு. துறைசார் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் கொள்ளைகளை தடுக்க திமுக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசியல் சித்து விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அமித்ஷா பேச்சுக்கு ராசா கண்டனம். காசாவிற்குள் மனிதாபிமான கப்பலை தடுத்த இஸ்ரேல். உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் இன்றி தவிக்கும் காசா மக்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். 140 கோடி இந்தியர்களின் கூட்டு பங்கேற்பால் பல்வேறு துறைகளில் விரைவான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். நல்லாட்சி மாற்றத்தில் தெளிவான கவனம் செலுத்தப்பட்டு 140 கோடி இந்தியர்களின் ஆசீர்வாதம் கூட்டு பங்கேற்பால் பல்வேறு துறைகளில் விரைவான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய மாற்றங்களை தேஜ கூட்டணி அரசு வழங்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியில் இருந்து சமூக மேம்பாடு வரை அனைத்து வகையான முன்னேற்றத்திலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டமும் ஏழை சகோதர சகோதரிகள் மற்றும் சாமானிய மக்களின் நலனை உறுதி செய்வதாக இருந்தது எனவும், சேவை மனப்பான்மையுடன் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். அனைத்து சேவை இடங்களிலும் பெண்களுக்கான இடங்களில் பெண் காவலர்களை நியமிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் துறைசார் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பேரவையில் அறிவித்த திட்டங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து சேவை இடங்களிலும் பெண்களுக்கான இடங்களில் பெண் காவலர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை, வணிக வரி, பதிவுத்துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, சக்கரபாணி, பெரிய கருப்பன் மற்றும் அந்தந்த துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொம்மை முதலமைச்சர் என கேலி செய்து தமிழகத்தில் நடைபெற்று வரும் கொலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி கொல்லப்பட்டு இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு வரும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என கேள்வி எழுப்பினார். பல்லடம், சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள்தான் குற்றங்களை செய்தவர்களா எனவும் வினவியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே அக்னி பரீட்சையாக திமுக அரசு மாற்றிவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். சித்தம்பூண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொம்மை முதலமைச்சர் என கேலி செய்துள்ளார். அரசியல் சித்து விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எச்சரித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் நாட்டின் உள்துறை அமைச்சர் என்பதை மறந்து அப்பட்டமான பொய்களை அமித்ஷா பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தை பிளவுபடுத்தும் நோக்கத்துடன் வஞ்சகம் நிறைந்து அமித்ஷா செயல்படுவதாக கூறினார். அமைதியாக உள்ள தமிழ்நாட்டில் மதவாத பிளவை உண்டாக்கும் வகையில் அமித்ஷா பேசியுள்ளதாக தெரிவித்தார். அரசியல் சித்து விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமித்ஷாவின் கருத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்தார். அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை, இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி, அவருக்கு இருக்கிற பொறுப்பு, கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும், மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும், மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும்
அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. காசா பகுதிக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் கொண்டு சென்ற கப்பலை இஸ்ரேல் படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் பலரும் தனது உறவுகளை இழந்து உணவின்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் காசா பகுதிக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் கொண்டு சென்ற மட்லின் என்ற கப்பலை இஸ்ரேல் படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கப்பலை காசாவுக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் விநியோகம் செய்வதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மகாராஷ்டிரா ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் தண்டவாளத்தில் விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை அடுத்த தானே அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்த 5 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலில் தொங்கியபடி பயணிகள் பயணம் செய்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் பாஜக அரசியலுக்காக கடவுள் முருகனை பயன்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பாஜக இவ்வளவு நாள் முருகனுக்கு மாநாடு நடத்தாது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். முருகனை பற்றி பாஜக ஒப்புக்கு பேசுவதாகவும் தமிழ்நாட்டில் முருகனுக்கு ஒரு மதிப்பு இருப்பதால் பாஜக முருகனை கையில் எடுப்பதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் அரசியலுக்காக உத்தரப்பிரதேசத்தில் ராமரையும், கேரளாவில் ஐயப்பனையும், ஒடிசாவில் பூரி ஜெகநாதரை தொடுவார்கள் என தெரிவித்தார். மேலும் பாஜக மத அரசியல் செய்வதாகவும் மக்கள் நல அரசியல் செய்யவில்லை எனவும் சாடினார். உயர்கல்வியை திமுக அரசு சீரழித்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுமார் 10,500 பணியிடங்கள் உள்ள நிலையில் அவற்றில் 9,000க்கும் கூடுதலான பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளுமே கௌரவ விரிவுரையாளர்களை நம்பியிருக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு தரமான கல்வி எப்படி கிடைக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயிரக்கணக்கான உதவி பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் காலியிடங்களின் எண்ணிக்கை 9,000ஐ தாண்டிவிட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் புதிய ஆசிரியர்களை நியமிக்க அரசு முன்வரவில்லை என கூறினார். ஆசிரியர்களை நியமிக்கும் கடமையை கூட செய்ய தவறிய திமுக அரசு உயர்கல்வியை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அனுமதி கேட்காமல் எனது பாடல் வரிகளை படத்தலைப்புகளாக பயன்படுத்தியதாக கவிஞர் வைரமுத்து வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தன்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் படத்தலைப்புகளாக பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அப்படி தலைப்பை உபயோகித்தவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என கூறினார். மேலும் படத்தின் பெயரை பட்டியலிட்டு கூறினார். இதற்காக இவர்களை கடிந்து கொள்ளவில்லை என்றும் இது பற்றி கேட்பது நாகரிகமாகாது எனவும் தெரிவித்தார். என்னை கேட்டுவிட்டு பயன்படுத்துவதுதான் நாகரிகம் என சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பு தொடர்பாக 20,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வன உயிரினங்கள் பாதுகாப்பு, காட்டுத்தீ தடுப்பு, மனித வன உயிரின மோதல் தடுப்பு என பல்வேறு நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த களப்பணிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்களை தயார்படுத்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாணவர்களுக்கு குறுகிய கால பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. வன உயிரினங்கள் பாதுகாப்பு மற்றும் கணக்கெடுப்பு, காட்டுத்தீ மேலாண்மை, மனித வன உயிரின மோதல் தடுப்பு போன்ற பணிகளுக்கும் மாணவர்களை தயார்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 20,000 மாணவர்களுக்கு குறுகிய கால பயிற்சி அளித்து இளம் இயற்கை காவலர்கள் என சான்றிதழ் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக அரசு 3 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கடலூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக புகார் அளித்துள்ளனர். கடலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் தென்னம்பாக்கம், காரணப்பட்டு, செல்லஞ்சேரி, மேல் அழிஞ்சிப்பட்டு, கீழ் அழிஞ்சிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்து வருகின்றனர். 2,500 ஏக்கர் நிலத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை காரணப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் எடுத்து வந்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் நெல்லை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக வேதனை தெரிவித்தனர். நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் வியாபாரிகளின் நெல்லை மட்டும் எடுப்பதாகவும் விவசாயிகளின் நெல்லை எடுப்பதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவையில் மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.
கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக மாநில அளவிலான கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு காது கேளாதோர் விளையாட்டு கவுன்சில் மற்றும் கோவை மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஜூனியர், சீனியர் என இரு பிரிவுகளாக மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை, சேலம் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 12 அணிகள் பங்கேற்றனர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை அணி முதல் இடத்தையும் 2ஆம், 3ஆம் இடத்தை முறையே கோவை அணியும் திருப்பூர் அணியும் பிடித்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற அணிகள் வரும் ஜூலை 9ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற உள்ள கைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளனர். குட் ஈவினிங், வணக்கம். என்னோட நேம் டாமி. நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் ஃபார் த பிரசிடென்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஜூனியர், சீனியர் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஹாப்பியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அசோசியேஷன்ல இருந்து சப்போர்ட், எல்லாரும் இன்னும் மேலே வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹாப்பியாக இருக்காங்க. பிளேஸ் 12 பிளேஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், அந்த திருப்பூர் பிளேஸ்லேருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 18 இளம் கடற்படை அதிகாரிகளுக்கு ஹெலிகாப்டர் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதிகாரிகள் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து 18 அதிகாரிகளும் ஹெலிகாப்டர் பைலட்டுகளாக தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கு INS ராஜாளி அணிவகுப்பு மைதானத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கடற்படை கிழக்கு பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தாகர் கலந்து கொண்டு அணிவகுப்பு வீரர்களை பார்வையிட்டார். இதையடுத்து பயிற்சி பெற்ற 18 கடற்படை பைலட்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பேனர் விழுந்து இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் நேற்று கோயம்பேடு, மதுரவாயல், நெற்குன்றம், வலசரவாக்கம், வானகரம், போரூர், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் ஒன்று மின்கம்பிகள் மீது விழுந்தது. இதில் ஆறுமுகம் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே தகவலறிந்து வந்த மின்வாரித்துறை அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்து மின்கம்பியில் சிக்கி கிடந்த வாட்ஸ்அப் பேனரை கிரேன் உதவியுடன் அகற்றினர். இந்த விபத்து காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராட்சத பேனர் விழுந்து விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். இந்தியாவுடன் பரஸ்பர உறவை விரும்புவதாக பிரதமர் மோடிக்கு வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் கடிதம் எழுதியுள்ளார். வங்கதேச பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா விலகியதை தொடர்ந்து இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையொட்டி வங்கதேச மக்களுக்கும் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். அதில் பரஸ்பர உறவு, மரியாதை மற்றும் புரிதலும் 2 நாடுகளை ஒன்றிணைத்து மக்களின் நலனுக்கு வழிவகுக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை திருநாள் ஒற்றுமையை ஒன்றிணைப்பதாகவும் மக்களின் நலனுக்காக நாம் அனைவரும் ஒன்றாக பணியாற்ற உத்வேகம் அளிப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்திற்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. நேபாளத்திற்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை தற்போது நேபாளத்தின் நிலைமை சீராக உள்ளதாக கூறி TPS அந்தஸ்தை அமெரிக்கா நீக்கியுள்ளது. ஜூன் 24ஆம் தேதியுடன் இந்த சிறப்பு அந்தஸ்து முடிவடைகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கேடு விதிக்கப்பட்டுள்ளது. TPS அனுமதியின் கீழ் அமெரிக்காவில் சுமார் 12,700 நேபாள மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் 5,500க்கும் மேற்பட்டோர் அமெரிக்க நிரந்தர குடியுரிமையை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். நேஷன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் கிறிஸ்டியானோ தலைமையிலான போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்று சாதனை படைத்தது. ஜெர்மனியில் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் நேஷன்ஸ் லீக் சர்வதேச கால்பந்து போட்டி நடைபெற்றது.
இதில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுகல் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஸ்பெயின் போர்ச்சுகல் அணிகள் மோதி நிலையில் போர்ச்சுகல் அணி 5 வாய்ப்புகளிலும் கோல் அடித்து ஸ்பெயின் அணியை பின்னுக்கு தள்ளியது. இதனால் போர்ச்சுகல் 5-3 என்ற கணக்கில் வெற்றி பெற்று 2வது முறையாக பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 8,955 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் குறைந்து 71,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,152 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 118 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,18,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 339 புள்ளிகள் அதிகரித்து 82,528 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 117 புள்ளிகள் அதிகரித்து 25,120 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் கூட்டு பங்கேற்பால் வளர்ச்சியடைந்த இந்தியா, கடந்த 11 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டம் குறித்து பிரதமர் மோடி புகழாரம். பெண்களுக்கான சேவை இடங்களில் பெண் காவலர்களை நியமிக்க முடிவு. துறைசார் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் கொள்ளைகளை தடுக்க திமுக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசியல் சித்து விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அமித்ஷா பேச்சுக்கு ராசா கண்டனம். காசாவிற்குள் மனிதாபிமான கப்பலை தடுத்த இஸ்ரேல். உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் இன்றி தவிக்கும் காசா மக்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.